இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மினிஸ்டரோட மகனை கொலை பண்ண இடத்துல கிடைச்ச 2 கைரேகையில ஒன்னு சூர்யாவோடது, இன்னொன்னு உன்னோடது. இப்ப ரெஸ்டாரண்ட்ல நீயும் சூர்யாவும் பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உன்னை ஃபாலோ பண்ணி தான் கோயிலுக்கு வந்தேன். அக்கா, இனிமே நீ என்கிட்ட எதுவுமே மறைக்க வேணாம். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எதுவும் மறைக்காம என்கிட்ட சொல்லு. அப்பதான் உன்னையும் சூர்யாவும் இந்த கேஸ்ல மாட்டிக்காம காப்பாத்த முடியும். வாயை திறந்து உண்மையை சொல்லுக்கா. நீங்க 2 பேரும் மினிஸ்டர் பையனை கொலை பண்ணிருக்க மாட்டீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு முழுசா தெரியணும்ல, அப்பதானே நான் உங்களை காப்பாத்த முடியும். என்ன நடந்துச்சுன்னு சொல்லுக்கா. அக்கா ப்ளீஸ் சொல்லு. சொல்றேன் துர்கா. அந்த மினிஸ்டர் பையன் ரொம்ப நாளாவே என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான். ஒரு நாள் அவன் ரோட்ல என்கிட்ட பிரச்சனை பண்ணும்போது சூர்யா வந்து காப்பாத்தி கூட்டிட்டு போனாரு. எனக்காக தான், என்ன காப்பாத்துறதுக்காக தான் சூர்யா மினிஸ்டர் பையன் கிட்ட சண்டை போட்டாரு. அவனை கொலை செய்யற வெறியில எல்லாம் அடிக்கவே இல்ல. அவரு சும்மா தள்ளி விட்டதுல அவன் ராட்ல விழுந்து குத்திக்கிட்டு செத்துட்டான். சூர்யா மேல எந்த தப்பும் இல்ல துர்கா. நான் ஆரம்பத்துல இருந்து இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சு சூர்யா கிட்ட சொன்னேன். ஆனா நீ கோவப்பட்டு மினிஸ்டர் பையன் மேல ஆக்ஷன் எடுத்து ஏற்கனவே உன் மேல கோவத்துல இருக்கிற மினிஸ்டர் இன்னும் கோபமாகி அதனால உனக்கு ஏதாவது பிரச்சனை ஆகுன்னு பயந்துதான் சொல்ல வேணான்னு தடுத்துட்டாரு. என் கல்யாணம் முக்கியம், அது நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிறேன்னு சூர்யா சொன்னாரு. எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். என்னாலதான் சூர்யா பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரு. சத்தியமா சொல்றேன், சூர்யாவுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல துர்கா. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். சூர்யா சொன்னது கரெக்ட் தான்க்கா. அம்மா உன் கல்யாணத்தை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்ப இந்த பிரச்சனை வேற தெரிஞ்சா அவங்க தாங்கிக்க மாட்டாங்க. இங்க பாரு, நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீ என்கிட்ட உண்மையை சொல்லிட்டேங்கிற விஷயம் சூர்யாக்கு தெரிய வேணாம். அவர் சொன்ன மாதிரி எனக்கு தெரியாத மாதிரியே இருக்கட்டும். ஏ சூர்யா கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்ற? எல்லாம் உன் நல்லதுக்காக தான்க்கா. நீ அவர்கிட்ட சொல்லாத, சரியா? சரி துர்கா, உனக்கு எல்லா உண்மையும் தெரியும். நான் சூர்யா கிட்ட சொல்லல. சரி, நீ அழாம போ, நீ கிளம்பு. சரி துர்கா. என் அக்காவை காப்பாத்துறதுக்காக சூர்யா எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிருக்காரு. இந்த பிரச்சனையில இருந்து அவரை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். அம்மா தாயே, நீதான் எனக்கு துணையா இருக்கணும்.